அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். எல்லாம் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக ரமலானுடைய இரவு வணக்கத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பல்வேறு செய்திகளை அறிந்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் தொடர்பாகவும் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட பாவச் செயல்களை புரிகின்ற நேரத்திலே நீதி விசாரணைக்காக வேண்டி மஹ்ஷர் பெருவழியிலே ஒன்று திரட்டப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே பாவிகள் எவ்வாறு அழைத்து வரப்படுவார்கள் என்ற அந்த தகவல்களையும், மக்கள் மன்றத்திலே பரவலாக பறந்து காணப்படுகின்ற மூட நம்பிக்கைகளில் ஒன்றான பேய் பிசாசுகள் குறித்து ஒவ்வொரு மதத்திலேயும் என்னென்ன மூட நம்பிக்கைகள் காணப்படுகிறது என்ற தகவல்களையும் இதுவரைக்கும் நாம் ரமலானுடைய இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த உலகம் அளிக்கப்படுகின்ற இறுதி காலகட்டத்திலே இந்த உலகில் நடைபெற இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறித்தும், இறுதி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு சில முன்னறிவிப்புகள் குறித்தும், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளிலிருந்து ஒரு சில தகவல்களை நாம் தொடர்ச்சியாக அறிய இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய சூழலை நாம் எடுத்து நோக்கினால் பரவலாக ஆங்காங்கே நாம் செவிமடுக்கக்கூடிய, பார்க்கின்ற, படிக்கின்ற செய்திகள் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பிரதேசத்திலையும் வெள்ளம் அல்லது மண் சரிவுகள் அல்லது சூறாவளிகள் அல்லது பூமி அதிர்ச்சிகள், இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கடந்த காலமாக இருந்தாலும், சமீபத்தில் இருக்கக்கூடிய நாட்களாக இருந்தாலும், அல்லது ஓரிரு ஆண்டுகளை நாம் முன்னோக்கி போய் பார்த்தோம் என்று சொன்னாலும், நாம் பார்க்கக்கூடிய பரவலான செய்திகள் எப்படி காணப்படுகின்றது? இந்த இடத்திலே, இந்த நாட்டிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது, இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது, இத்தனை கோடிகள் நஷ்டத்தை அடைந்திருக்கின்றார்கள், அல்லது மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அதனால் பல கோடி சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள். இப்படியான அச்சத்தை எம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளைத்தான் நாம் ஆங்காங்கே அவ்வப்போது பரவலாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்திலே அல்லது செவிமடுக்கின்ற நேரத்திலே சில பொழுதுகளில், சில உள்ளங்களிலே எப்படியான எண்ணங்கள் எழும் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரையில் கடைசி காலத்தில் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் அழிவுகள், அட்டூழியங்கள். நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய பாவத்தின் விளைவினால் ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கு அழிவுகளும், உயிரிழப்புகளும், பூகம்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது? நாம் இறுதி காலத்தை நெருங்கிவிட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம் இப்படி உருண்டோடி விட்டது என்று சொன்னால் நிச்சயம் மறுமை வந்துவிடும் என்று நாம் அங்கலாய்க்கக்கூடியவர்களாக அல்லது ஒரு சிலருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, அப்படி இல்லை என்று சொன்னால் தனிமையிலே நாம் உட்கார்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நேரத்திலே அல்லது தனிமையில் உட்கார்ந்து நாம் சிந்திக்கின்ற நேரத்திலே எம்முடைய உள்ளம் சொல்லுமா இல்லையா, நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம், எங்க பார்த்தாலும் இப்படி இப்படி நடக்குது, அப்ப நாம் என்ன செய்யணும், எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சில பொழுதுகளில் சிந்திப்போம். அல்லது நடக்கிறது நடந்துட்டு போகட்டும், நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம் என்று அந்த மாதிரியான சிந்தனைகளிலே நம்முடைய நாட்களை நகர்த்துவோம். உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற நேரத்திலே அல்லது செவிமடுக்கின்ற நேரத்தில் ஒரு உண்மை இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே இவற்றை பாடமாக, படிப்பினையாக பெற்று தன்னுடைய செயல்பாடுகளை அவன் திருத்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால்,
ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்க்கின்றார்கள். வானத்திலே கிரகணம் ஏற்படுகின்றது. இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை நோக்கி ஓடோடி வந்து தொழுகையிலே நீண்ட நேரம் தொழுகையிலே ஈடுபடுகின்றார்கள். அது விலகுகின்ற வரைக்கும் என்ன செய்கின்றார்கள்? பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்றார்கள். மக்களுக்கு தர்மம் செய்யுமாறு உரை நிகழ்த்துகின்றார்கள். இப்படியான நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்திலே நம்முடைய உள்ளத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. அவ்வளவு நாட்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான நிகழ்வுகளை பார்க்கல. திடீரென்று இந்த கிரகணத்தை பார்த்தவுடனே ரசூலுல்லாவுக்கு பயம் ஏற்படுகின்றது. இது என்ன ஒரு புது நிகழ்வு, இப்படி போய்விட்டது என்று சொன்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. அப்ப நம்மளை சீர்படுத்துவோம், இறைவனை நோக்கி நெருங்குவோம், தொழுகையில் ஈடுபடுவோம், பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் எங்களுக்கு சொத்துக்களை பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அதை வைத்து தர்மங்களை செய்வோம், அதனூடாக எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், சுவர்க்கத்திலே மறுமையிலே எமது அந்தஸ்துகள் உயர்த்தப்படட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்ப இந்த கிரகணங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எமக்கு அந்த உணர்வுகள் என்ன செய்யாது, ஏற்படாது. நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். எம்முடைய உள்ளத்திலே அச்சத்தை பயத்தை ஏற்படுத்துகின்ற சில அழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற சோதனைகளை நாங்கள் காணுகின்ற நேரத்திலே நபிகள் பெருமானார் அவர்களுடைய உள்ளத்திலே எத்தகைய ஒரு எண்ணம் ஏற்பட்டு தன்னை சீர்படுத்துகின்றவர்களாக முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கின்றார்கள்? தன்னை சீர்படுத்துகின்றவர்களாக, தொழுகின்றவர்களாக, பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக, சதக்காக்களை தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் தன்னை மாற்றுகிறார்கள் என்றால் சதாவும் பாவத்துடன் எமது நேர காலங்களை கடத்துகின்ற நானும் நீங்களும் நம்முடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கிற நேரத்தில், செவிமடுக்கிற நேரத்தில், எம்முடைய உள்ளத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற நேரத்திலே இந்த பகுதிகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தகவலை பதிவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த இறுதி காலம் நெருங்குகின்ற சந்தர்ப்பங்களிலே சில குழப்பங்கள் இந்த உலகத்தில் தோன்றும் என்று பல்வேறு செய்திகளிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன குழப்பங்கள், எப்படி அந்த குழப்பங்கள் ஆரம்பிக்கும், எங்கிருந்து அந்த குழப்பம் ஆரம்பிக்கும், அந்த குழப்ப காலங்களிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஒரு நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா இன்னல் ஃபித்னதி ஹாஹுனா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்பது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவிலே இருந்து கொண்டு கிழக்கு திசையை நோக்கி ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள், மின் ஹைசு யதுலு கர்னு ஷைத்தான், அங்கிருந்து தான் சைத்தானுடைய கொம்பு உதயமாகும். அப்படின்னு கிழக்கு திசை, இன்றைய ஈராக் ஈரான் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாம் பிரதேசத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இறுதி காலம் நெருங்குகின்ற நேரத்திலே பல்வேறு குழப்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகள் என்ன செய்யும், உலகத்திலே அரங்கேற்றப்படும். அது எங்கிருந்து உருவாகும்? கிழக்கு திசையை நோக்கி நபிகள் நாயகம் தன்னுடைய கையை சைகனை செய்து சொல்கின்றார்கள், அந்த பகுதியிலிருந்து என்ன செய்யும், அந்த பிரச்சனைகள் உருவாகும் என்று. பிரச்சனை குழப்பம் எங்கிருந்து தோற்றம் பெறும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். அப்ப இறுதி காலம் நெருங்குகின்ற நேரத்திலே பல்வேறு குழப்பங்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு இருக்கின்றது. அந்த தோன்றுகின்ற குழப்பங்கள் எங்கிருந்து தோன்றும் என்று நபிகள் பெருமானார் சொல்கின்றார்கள், ஈரான் ஈராக்கை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த சாம் சிறிய பிரதேசத்திலிருந்து தான் குழப்பங்கள் தோன்றும் என்று நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். இன்றைக்கும் நாம் அந்த பிரதேசத்தை எடுத்து நோக்கினால் அந்த பிரதேசத்திலே அமைதி நிலவுகின்றதா? அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், நம்முடைய குடும்பங்களோடு அண்ணன் தம்பிகளோடு நம்முடைய உறவுகளோடு சந்தோஷமாக நம்முடைய பொழுதுகளை நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது போன்ற ஒரு சூழ்நிலை
அங்க இருக்கக்கூடிய ஈராக்கு பிரதேசமாக இருக்கலாம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளாக இருக்கலாம். இந்த பிரதேசங்களிலே இது போன்ற ஒரு நிம்மதியான சூழ்நிலை, அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அமைதியான ஒரு நிலை, சந்தோஷமாக தங்களுடைய பொழுதுகளை கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்று கேட்டால் அத்தகைய நிலை என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு பார்க்க முடியாது. அங்கிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலே எப்பொழுது எங்களுக்கு குண்டு விழும், என்றைக்கு நம்முடைய உயிர்களை நாம் இந்த குண்டு மலைக்கு அடகு வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், என்னைக்கு எங்களை சுடுவான், என்னைக்கு நமக்கு பொருளாதார தடை விதிப்பான், இன்னைக்கு சாப்பிடுறோம் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, இது போன்ற ஒரு நிம்மதியற்ற உத்தரவாதமற்ற ஒரு வாழ்க்கையை தான் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் கிழக்கை நோக்கி சைகினை செய்து சொன்னார்களே, அந்த மதீனாவிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பிரதேச மக்களின், அந்த நாட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை இப்படியான ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையில் அமைந்திருப்பதை இன்றைக்கும் என்ன செய்கின்றோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் சம்பந்தமாக சொல்கிற நேரத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் எங்களுக்கு பார்க்கலாம். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்கின்றார். மக்களுக்கு அவர் சொல்லுகிற நேரத்தில் ஈராக்கு வாசிகளை நோக்கி சொல்கிறார், யா அஹ்ல ஈராக், ஈராக்கு வாசிகளே என்று அந்த மக்களை அழைத்தவர் சொல்கிறான், நீங்கள் பெரும் பாவத்தை செய்து கொண்டு சிறிய பாவத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது வியப்பை அளிக்கின்றது. ஈராக்கு வாசிகளே, நீங்க எப்படியான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா, மிகப்பெரிய பாவத்தை செய்றீங்க, மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டு எது பற்றி என்னிடத்தில் நீங்கள் கேள்விகளை கேட்கின்றீர்கள், சிறு பாவங்களை பற்றி. சின்ன பாவத்தை, இந்த தவறு செஞ்சா என்ன தண்டனை, இந்த தவறு அல்லாஹ் மன்னிப்பானா, இந்த தவறுக்கு மறுமையில அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவானா அல்லது நரகத்தை தருவானா, இப்படி என்ன செய்றீங்க, சிறு பாவங்களை பற்றி ஈராக்கு வாசிகளை நீங்கள் என்னிடத்திலே கேட்கின்றீர்கள். ஆனா நீங்க செய்யற பாவம் என்ன, மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், இன்னல் ஃபித்னத தஜிஉ மின் ஹாஹுனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னா என்பது, குழப்பங்கள் என்பது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க மிகப்பெரிய பாவத்துக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டு அவற்றை பாவமாகவே நினைக்காமல் சிறிய பாவங்களை பத்தி அப்பா நீங்க கேட்கிறீங்களே, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, இந்த பிரதேசத்தில் இருந்துதான் பிரச்சனைகள் உருவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இங்கிருந்துதான் சைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்றும் நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை ஈராக்கு மக்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய மகன் சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள் பதிய வைத்து விட்டு அவர் சொல்லி காட்டுகிறார், வ அன்தும் யضرب பாலுக்கும் ரிகாப பாலின், நீங்க என்ன தெரியுமா செய்கின்றீர்கள், ஒருவருடைய கழுத்தை ஒருவர் வெட்டி கொள்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லப்பா. நீங்க செய்யக்கூடிய பெரிய பாவம் என்ன, ஒருவருடைய கழுத்தை ஒருவர் வெட்டி ஒற்றுமை இல்லாமல் அடித்துக் கொண்டும் குத்தி கொண்டும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுடன் நீ அவனை கொல்லுவது, அவனை உன்னை கொல்லுவது, உன் குடும்பம் அவனை பழி வாங்குவது, அவன் குடும்பம் உன்னை பழி வாங்குவது, இப்படி என்ன செய்றீங்க, கொலைகளை அரங்கேற்றக்கூடிய ஒரு சமூகமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு என்ன தெரியுமா ஈராக்கு வாசிகளை நீங்க சொல்கின்றீர்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை கொலை செஞ்சாரா இல்லையா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கிற நேரத்திலே பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் மிக அழகாக சொல்லுகின்றது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இனத்தை சார்ந்த ஒருவருக்கும் ஃபிரௌனுடைய தரப்பை சார்ந்த ஒருவருக்கும் ஒரு முறுகல் நிலை ஏற்படுகின்றது. இதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு சென்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய தரப்பை சார்ந்தவரை நோக்கி ஒரு அடி, ஒரு குத்து குத்துறாரு, அவ்வளவுதான். அடிச்சாடியில் ஆள் காலி. மூசா நபியை பொறுத்த வரைக்கும் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில், அவரை கொண்டு இவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்யல, அடிக்கல. சாதாரணமாக ஒரு அடி அடிச்சாரு, அடிச்சாடியில அவர் மண்டையை போட்டுறாரு, செத்து போயிடுறாரு. உடனே என்ன செய்யறாரு, மத்தியனை நோக்கி ஓட்டம் பிடிக்கிறாரு. திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஈராக்கு வாசிகள் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிச்சி ஒருத்தண்ட கழுத்தை இன்னொருத்தம் வெட்டி விட்டு என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், அதுதானே மூசா நபி எல்லாம் கொலை செஞ்சாங்க தானே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்தார்கள் தானே,
அப்ப நாம செய்யக்கூடிய கொலையும் இதுவும் ரெண்டும் ஒண்ணுதான். அதெல்லாம் ஒரு பெரிய மெட்ரே இல்ல. நபியே கொலை செஞ்சிருக்கிறாரு, நாங்க கொலை செய்யறது என்ன ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா? அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை தரக்கூடிய விஷயமா? அப்ப செய்யக்கூடிய தவறுக்கு யாரை ஆதாரமாக இந்த ஈராக் மக்கள் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். இந்த நேரத்திலே சாலிப் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்க என்ன செய்கின்றீர்கள்? கொலையையும் செய்துவிட்டு அதற்கு ஆதாரமாக அதை நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பலிக்கடாவாக மாற்றுகின்றீர்கள். மூசா நபியை பொறுத்தவரையிலே அவர் அறியாமல் செய்த ஒரு காரியம், அந்த காரியத்துக்காக வேண்டி அவர் வருந்தினார், அல்லாஹ்விடத்திலே கவலைப்பட்டார். அல்லாஹ் அவரை மன்னித்ததாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நீங்க செய்யக்கூடிய தவறும் இதுவும் ஒண்ணுதானா? நீங்க செய்யக்கூடிய தவறு நீங்க தவறுதலாக செய்கின்றீர்களா? நீங்க செய்யக்கூடிய கொலைக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? உங்களுடைய வருத்தத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னித்ததாக அல் குர்ஆனில் மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னதை போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறானா? நீங்க என்ன மார்க்கத்தோட விளையாடுறீங்களா? இன்னைக்கு நம்ம சில மக்கள் நம்ம பார்க்கிறோம், செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு வட்டி வாங்கிட்டு இன்னும் பிற காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு ஹதீஸை கொண்டு வந்து அப்படியே செருகுவாங்க. மார்க்கத்துக்கு முரணான ஒரு விருந்தில் கலந்து விட்டு இல்லை இப்படியும் இருக்குதானே, அந்த உலமா இப்படியும் ஃபத்வா கொடுத்திருக்காரு தானே, கடந்த காலங்க அறிஞர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க தானே, இல்லை இப்படி தானே, என்னென்றாலும் சவுதியில் இப்படி இருக்குது, இப்படி பேசுவாங்களா இல்லையா? ஏதாவது தாங்க செய்யக்கூடிய காரியத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்று குர்ஆன்ல ஏதாவது ஒரு நுனி கிடைக்காதா, ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. கிடைச்சா போதும், அதை வச்சு காலத்தை ஓட்டுவது. அப்படி இல்லையா, ஏதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு அவர்கள் நினைக்கக்கூடிய பிரகாரத்தில் யாராவது ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள் என்றால் அதை கொண்டு வந்து நிறுத்துவது. அப்படியும் இல்லை என்று சொன்னால் ஏதாவது அறிஞர்களை கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அல்லது மக்கா மதீனாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு வந்து அதை ஆதாரமாக நிறுத்தி நியாயப்படுத்துவார்கள். அதுபோன்றுதான் இந்த ஈராக் மக்கள் செய்கின்றார்கள். அப்ப இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களின் மகன் சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள் கண்டிக்கின்றார்கள். கண்டித்து சொல்றாங்க, நீங்க மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டு சின்ன பாவத்தை பத்தி கேட்கிறீங்க, நீங்க மிகப்பெரிய அநியாயத்தை செய்றீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது சரிதான், இங்கிருந்தான் பிரச்சனைகள் உருவாகும், குழப்பங்கள் உருவாகும், சைத்தானுடைய கொம்பு இந்த பிரதேசத்தில் உருவாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது சரிதான் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றை அங்கே நிறுத்தி சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள் இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை முன்வைக்கின்றார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்திலே குழப்பங்கள் தோன்றும் என்று சொன்னார்கள். அந்த குழப்பங்கள் தோன்றுகின்ற பிரதேசத்தை என்ன செய்தார்கள்? எங்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து சொற்ப காலத்திலேயே அந்த பிரதேசத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? இது போன்ற அடாவடித்தனங்கள், அட்டூழியங்கள், மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் வேறு. அதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் மரணிச்சு அந்த சூடு கூட போயிருக்காது, ஒரு 10-30 வருஷங்கள் கூட தாண்டி இருக்காது. அந்த மக்களிடத்தில் இது போன்ற தவறான காரியங்கள், தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவற்றை தவறுதலாக விளங்கி அல்லது சரியாக விளங்கினாலும் தவறான விதத்திலே ஆதாரங்களை நிறுத்தி காட்டுகின்ற ஒரு மோசமான பழக்கம், மோசமான குணம் அந்த மக்களிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? காணப்பட்டிருக்கின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். குழப்பங்கள் அந்த பிரதேசத்திலிருந்து தோற்றம் பெற இருக்கின்றது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை குறித்து எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொல்லுகின்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் எங்களுக்கு பார்க்கலாம். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். மக்களை நோக்கி நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ஏண்ட உயிர் எந்த இறைவனின் மீது இருக்கின்றதோ அந்த அல்லாஹ் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், மக்களே, லா ததுகபு துன்யா ஹத்தா யமர்ர ரஜுலு அலல் கபிரி ஃபயதமர்ரஹு அலைஹி, மறுமை நாள் ஏற்படாது எதுவரைக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்ன செய்வார்? ஒரு கபிரிஸ்தானுக்கு பக்கத்திலே நடந்து செல்வார். ஒருவரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு மையவாடிக்கு பக்கத்தில் நடந்து செல்வார்.
நமக்கு பக்கத்துங்க மாளிகாவத்த மையவாடி இருக்குது. மையவாடிக்கு பக்கத்தால் என்ன செய்வார் ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக நடந்து போவார். இவர் நடந்து போகின்ற நேரத்திலே நடந்து போகக்கூடிய மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னா அந்த மையவாடி அப்படியே படுத்து புரளுவான். கபிரிஸ்தானுக்கு நம்ம போனோம் என்று சொன்னா மையவாடி லேசா கால்பட்டாலே அப்படியே கொஞ்சம் நடுங்கும். நாங்களும் அந்த குழிக்கு தான் போக போறோம். கொஞ்சம் லேசா கால் பட்டுட்டேன்னு சொன்னா கபரை மிதிச்சிட்டனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி கொஞ்சம் பயம். அல்லது ஒருவரை அடக்குவதற்காக வேண்டி மையவாடிக்கு சென்று அடக்கிவிட்டு அந்த 6 அடி குழி இருட்டறையை நாங்கள் பார்த்துவிட்டு திரும்புகிற நேரத்தில் எம்முடைய உள்ளம் என்ன சொல்லும்? இன்னைக்கு இவனுக்கு வந்த மவுத்து நாளைக்கு எனக்கும் வரத்தான் போகுது. குழியை பார்த்தா கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது. எதுக்கும் இன்னைக்கு போய் அசரண்ட மகரிபை தொழுதுருவோம், இசாவையும் தொழுதுருவோம், சுபுகை நிறைவேற்றுவோம், கொஞ்சம் இறையச்சத்தோடு இருப்போம் என்று அந்த நேரத்தில் உணர்வு ஏற்படும். ஒரு மையவாடிகளுக்கு செல்ற நேரத்தில் ஆசையுடன் ஆர்வத்துடன் செல்ல மாட்டோம். போனா வேலையை முடிச்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? திரும்பி விடுவோம். அந்த கபரடிகளை மிரிக்கின்ற நேரத்தில் அல்லது கபரடிகளை விட்டு நாம விடைபெற்று வருகிற நேரத்தில் ஒருவித பயந்த உணர்வுடன் அல்லது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சத்துடன் எங்களை நாங்கள் திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் என்ன செய்வோம்? திரும்பக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் பொதுவாக நிறைய உள்ளங்களில் கபரடிகளை சந்தித்து விட்டு வருகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், பிற்காலத்தில் ஒருவன் இப்படி கபரடியை தாண்டி செல்வான், மையவாடியை தாண்டி செல்ற நேரத்தில் அப்படியே மையவாடியில் அப்படி படுத்து உறங்குவான். நம்ம ஒரு மெட்ரஸ்ல படுத்து உறங்குற மாதிரி என்ன செய்வாரு? அப்படியே அந்த மையவாடியில் படுத்து உருளுவார். படுத்து அவர் புரண்டு விட்டு அவர் சொல்லுவார், யா லைத்தனி குந்து மகான சாஹிபி ஹாதல் கபர், இந்த மையத்து இந்த குழியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே இவருடைய இடத்திலே நான் இருந்திருக்க கூடாதா? நாங்க என்ன ஆசைப்படுறோம்? வாழுவதற்கு ஆசைப்படுவோம். எங்களை கொல்வதற்கு ஒருவன் வர்றான், உன்னோட சொத்தை எல்லாம் தான், அப்பதான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்ன நம்ம என்ன செய்வோம்? சொத்து போனா போயிட்டு நாளைக்கு சம்பாதிச்சு வீட்டை கட்டலாம், இந்த கடையை கொள்வனவு செய்யலாம், இருக்கக்கூடிய 2-3 கோடிகளை திரும்ப சம்பாதிச்சு கொள்ளலாம். உயிர் போனால் திரும்ப வரவே வராது. எவ்வளவு சரி கொடுப்போம், உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உயிர் மீது ஆசைப்படுகின்றவர்களாக இருப்போம். ஆனா இறுதி காலத்திலே குழப்பங்கள் நிலவுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், கபரடியை தாண்டி சென்று அந்த மண்ணறையிலே இவன் படுத்து புரண்டு விட்டு என்ன சொல்லுவான்? இந்த கபரு குழியிலே இன்னார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே இவரின் இடத்திலே நான் இருக்க கூடாதா? நான் உள்ள இவர் வெளியே இருந்திருக்க வேண்டுமே என்ன செய்வாராம்? இவர் ஆசைப்படுவார். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், வலைஸ பிஹி தீனு இல்லல் பலா. ஏன் இவர் இப்படி ஆசைப்படுவார் தெரியுமா? மார்க்கத்துக்காக வேண்டிய அல்ல. மார்க்கத்தை கடைபிடிக்கிற நேரத்தில், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் ஏற்படுகின்ற பிளவுகள், பிரச்சனைகள், இவற்றுக்கு பயந்தால் இவர் சொல்லுவார், இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் அந்த அளவுக்கு உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? குழப்பத்தால், பிரச்சனையால், ஃபித்னாவால் அப்படியே நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி வழிகின்ற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் எப்படி ஆசைப்படும்? ஒரு கபிரிஸ்தானை தாண்டி செல்கின்ற நேரத்தில் அதிலே படுத்து புரண்டு விட்டு இதற்குள் நான் இருந்து உள்ளிருக்கக்கூடியவர் வெளியிலே இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவனுடைய மரணத்தை தான் கபருக்குழியில் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள் என்றால் அந்த நேரத்தில் குழப்பம், ஃபித்னா எப்படி உச்சாணி கொம்பில் இருக்கும் என்பதை சற்று ஊகித்து பாருங்கள். எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். மறுமையினால் நெருங்குகின்ற நேரம். இன்னும் இந்த ஈசா நபி வந்து யஜூஜ் மஜூஜ் தஜ்ஜால் இதெல்லாம் நடக்கல. சூரியன் மேற்கெல்லாம் உதிக்கல, அதிசய பிராணி எல்லாம் வெளிப்படல, நெருப்பெல்லாம் வரல. அதற்கெல்லாம் முன்னால் நடைபெறுகின்ற நிகழ்வு. இப்படியான குழப்பமான ஒரு காலம் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கின்றது. அந்த குழப்பம் இன்னும் வரல. இன்னைக்கு நம்ம இப்படி கபறுகளை தாண்டி செல்லுகின்ற நேரத்தில் அந்த உணர்வு எங்களுக்கு வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த காலம் எப்பொழுது வரும்? இந்த உணர்வுகள் கபறுகளை தாண்டி செல்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்பாடுகளை மக்கள் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலம் நெருங்குகின்ற நேரத்தில் தான், அத்தகைய செயல்பாடுகள் அரங்கேற்றப்படுகின்ற நேரத்தில் தான் அந்த கடைசி குழப்பமான காலம் உருவாகும் என்று நபிகள் பெருமானார் சொல்கின்றார்கள். இந்த அளவுக்கு கடுமையான குழப்பங்கள் மறுமை நிகழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில்
ஏற்படுவதற்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ரஃப் அலா உதுமின் மின் அதாமில் மதீனா. நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனால பல கோட்டைகள் இருக்கின்றது. அந்த உயரமான கோட்டையில் ஒரு நாள் ரசூல் அப்படியே மேலே ஏறுகின்றார்கள். கோட்டைக்கு மேலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிவிட்டு மக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், நான் பார்க்கின்ற விஷயங்களை நீங்க பார்க்கின்றீர்களா மக்களே? மதீனாவுடைய கோட்டையில் ரசூலா மேலே ஏறுகின்றார்கள். மேலே ஏறிவிட்டு நபிகள் பெருமானார் அவர்கள் மக்களை நோக்கி கேட்கின்றார்கள், மக்களே, நான் சில விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய விஷயங்களை நீங்க பார்க்கிறீங்களா? உங்களுக்கு பார்க்க இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்கின்றார்கள், இன்னி லஅரா மவாக்கியல் ஃபித்னதி ஹிலால புயூதிக்கும் கமவாக்கியல் கத்ரி. உங்களுடைய வீட்டின் முகடுகளிலே மலை துளிகள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக விழுமோ இது போன்று ஃபித்னாக்கள் வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் மக்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் தோண்ட இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஃபித்னாக்களை குறித்து ஒரு முன்னறிவிப்பை இந்த சமூகத்துக்கு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். இப்ப கடைசி காலத்தில் வருகின்ற அந்த குழப்பங்கள் எப்படி வராது? இன்னைக்கு ஒரு குழப்பம் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை, இன்னொரு 2 மாசம் கழிச்சு அடுத்த ஒரு பூகம்பம், இன்னொரு 3 மாசம் கழிச்சு அடுத்த ஒரு பிரச்சனை. இப்படி என்ன செய்யாது? பிரச்சனைகள் தோன்றாரு. நபிகள் நாயகம் எதற்கு ஒப்பிடுகின்றார்கள்? உங்கள் வீட்டின் முகடுகளிலே மலை துளிகள் எப்படி விழும்? ஒரு மலை துளி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு 5 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யாது? அடுத்த மலை துளி வராது. ஒவ்வொரு செகண்டுக்கு மைக்ரோ செகண்டுக்கு ஒவ்வொரு துளி என்ன செய்யும்? மலை துளிகள் இறங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப மலை துளிகளுக்கு ரசூலுல்லாஹ் உவமானமாக ஒப்பிட்டு சொல்கின்றார்கள், சதாவும் பிரச்சனை, ஒவ்வொரு நொடியும் குழப்பம், ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஒரு ஃபித்னா. இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காலம் மிக விரைவிலே வரும். அதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அப்ப எடுத்துக்காட்டான்னு அர்த்தம். மக்களுக்கு பார்க்க முடியும். ரசூலா என்ன செய்கின்றார்கள்? பார்க்கின்றார்கள். நான் பார்ப்பதை உங்களுக்கு பார்க்க முடியுமா என்று ரசூலா கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவற்றை வந்து எடுத்து காட்டுகிறான். அப்ப இறுதி காலத்தில் இப்படியான பல்வேறு குழப்பங்கள் தோன்றுவதற்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கின்றார்கள். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹா சதகூனு ஃபித்னத்துன், உங்களுக்கு பின்னாடி பல்வேறு குழப்பங்கள் தோன்ற இருக்கின்றது, ஃபித்னாக்கள் தோன்ற இருக்கிறது. இப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அந்த குழப்பங்கள் தோன்ற இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் இருக்கின்றாரே. இப்போ ஒரு குழப்பம் நடக்குது, அங்க ரோட்ல தெருவில் ஒரு சண்டை, கீழே ஒரு சண்டை, அல்லது அங்க ஒரு ஜங்ஷன் ஒரு சண்டைண்டா, எங்க சண்டை என்றாலும் அப்படி ஈசல் கிளமாத என்ன செய்வோம், நம்ம அப்படியே போய் ரவுண்டு கட்டி மொச்சி 2 பேர் அடிச்சுக்கிறான்னு சொன்னா அதை அப்படி வேடிக்கை பார்ப்போம். அல்லது 2 பேர் ஏசிக்கொள்கிறார்கள் என்று சொன்னா இவன் ஹிஸ்டோரியை இவன் சொல்லுவான், அவன் ஹிஸ்டோரி இவன் சொல்லுவான். இதுல நமக்கு ஏதாவது குழு கிடைக்குமா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்த்து என்ன சொல்லுவோம்? இப்படியாப்பட்டவனா, இப்பதான் இவன் வந்து வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி இருக்கின்றது. ஒரு சண்டை வந்தா என்ன செய்யும்? அப்படியே பட்டோலை வாசிக்கப்படும். ஒரு சண்டை என்றால் அது கைகலப்பாக இருக்கலாம், அல்லது வாய் தகராறுகளாக இருக்கலாம். இப்படி சண்டை சச்சரவுகள் என்று வருகின்ற நேரத்தில் ஈசல் கிளைகளை போன்று மக்கள் என்ன செய்வார்கள்? அதை சூழ்ந்தபடியே ரவுண்டு கட்டி வட்டமிட்டு இருந்து அதை பார்க்கக்கூடிய வளமைதான் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கின்றது. இது நம்ம சமூகத்தில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி குழப்பங்கள் தோன்றுகின்ற அந்த காலகட்டத்திலே அல் காயிது ஃபீஹா கைருன் மினல் மாசி, அந்த பிரச்சனைகளை நோக்கி எவன் நடந்து செல்கின்றானோ, பிரச்சனையை பார்ப்பதற்காக வேண்டி என்ன நடக்குது ஏது நடக்குது, எவனுக்கும் எவனுக்கும் சண்டை, எவனுக்கும் வாய் தகராறு, எவன் எவன்ட பலாய பட்டோல போடுகிறான், எவன் எவனுடைய குறைகளை இந்த சமூகத்திலே அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறான் என்று அந்த சண்டை சச்சரவுகளை பார்ப்பதற்கு நடந்து செல்கின்றானே,
நடந்து செல்லக்கூடியவனை விட உட்கார்ந்து இருக்கக்கூடியவன் சிறந்தவன். நீங்க என்ன செய்யக்கூடாது? குழப்பங்கள் தோன்றுகிற இந்த காலத்தில் குழப்பம் நடக்குது, ஃபித்னாக்கள் நடக்குது என்று சொன்னா நீங்க போயிடாதீங்க சொல்றாங்க. நடந்து செல்கிறவனை விட உட்கார்ந்து இருக்கக்கூடியவன் சிறந்தவன் என்றால் ரசூலா யாருக்கு சிறப்பு கொடுக்கிறாங்க? அந்த பிரச்சனை விட்டு அவன் ஒதுங்கி இருக்கிறான், எனக்கு தேவையில்லை, நான் என்ன மானம் மரியாதைகளை என்ன மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு அடுத்தவன் பிரச்சனைக்கு தேவையில்லை என்று எவன் ஒதுங்கி இருக்கிறானோ இவன் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் சொல்கிறார்கள். இப்பொழுது ரசூலா சொல்லல, உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த கடைசி காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் சம்பவிக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க. வல் மாஷி ஃபீகா கைரும் மினஸ் சாயி, அதை நோக்கி எவர்கள் ஓடி செல்கின்றார்களோ, விரைந்து செல்கின்றார்களோ, சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் வேக வேகமாக ஓடி போயிடுவாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஓடி செல்லக்கூடியவனை விட நடந்து செல்றவன் சிறந்தவன். ஓடி போனா வேகமாக நின்று பார்த்துடலாம், நடந்து போற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் என்றால் ஓடி சென்றால் ஒரு 3 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு போகலாம் என்று சொன்னால் ரசூலா யாரை சிறந்தவன் என்று சொல்கின்றார்கள்? யாரை நடந்து செல்கின்றானோ அந்த பிரச்சனையில் கொஞ்சம் பங்கெடுக்கிறார். நடந்து செல்லக்கூடியவன் கொஞ்சம் பங்கெடுப்பார், ஓடி செல்லக்கூடியவர் நடந்து செல்லக்கூடியவரை விட அதிகம் பங்கெடுப்பார். அதனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், விரைந்து செல்லக்கூடியவனை விட எவன் நடந்து செல்கின்றானோ அவன் சிறந்தவன். இப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபைதா நஸலத் அவ் வகாத், இப்படியான பிரச்சனைகள் நிகழ்ந்தால் அல்லது இறக்கப்பட்ட அல்லாஹ் பிரச்சனைகளை உருவாக்கி இறக்கிவிட்டான் என்று சொன்னால் அல்லது பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் என்றால், ஃபமன் கான லஹு இப்லுன் ஃபல்யல்ஹக் பிஇப்லிஹி, உங்களில் ஒருவரிடத்திலே ஒட்டகம் இருந்தால் அவர் தன்னுடைய ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படியான காலம் பின்னாடி நடக்க இருக்குது மக்களே. நீங்க உட்கார்ந்து இருந்தா நீங்க தான் சிறந்தவர், நீங்க நடந்து போனீங்கன்னு சொன்னா நீங்க சிறந்தவர் இல்ல, நீங்க ஓடி போறீங்கன்னு சொன்னா நடந்து போறவர் சிறந்தவர், ஓடி போறவர் சிறந்தவர் இல்லை என்று ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியான காலத்திலே பிரச்சனைகள் நடக்கின்ற நேரத்திலே உங்களிடம் ஒட்டகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? அந்த ஒட்டகத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமன் கானத் லஹு கனமுன் ஃபல்யல்ஹக் பிகனமிஹி, உங்களிடத்திலே ஆடை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஆட்டை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமன் கானத் லஹு அர்துன் ஃபல்யல்ஹக் பிஅர்திஹி, உங்களிடத்தில் விவசாய நிலம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அறிவுடை செய்யக்கூடிய விவசாய பூமி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த 3 விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அந்த காலத்தில் உங்கள்கிட்ட ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தை பிடிச்சுக்கங்க, உங்களிடத்தில் ஆடை இருக்குது ஒட்டகம் இல்லை, ஆட்டை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் நிலம் தான் இருக்குது, ஆடும் இல்லை ஒட்டகம் இல்லை, வெறும் நிலம் இருக்கு என்று சொன்னா உங்களோட அந்த விளை நிலத்திலே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. உடனே நம்ம மக்களுக்கு வருமா இல்லையா? அது என்ன ஒட்டகம் ஆடு நிலம் இந்த 3 இல்லை என்று அடுத்து என்ன செய்யறது? இந்த 3 இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த 3ஐயும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடத்தில் அது இல்லை என்றால் எங்களுக்கு போலாம் என்று அர்த்தமா? இப்படி எங்களுக்கு எழுமா இல்லையா? அது போன்ற ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத மல்லம் யகுல்லஹு இப்லுன் வலா கனமுன் வலா அர்துன், ஒரு மனிதனிடத்திலே ஒட்டகமும் இல்லை, ஆடும் இல்லை, நிலமும் இல்லை, இந்த 3ம் இல்லை, இந்த 3ம் இருந்தால் 3ஐயும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க சொன்னீங்க. இந்த 3ம் ஒருவரிடத்திலே இல்லை, இப்ப இவர் என்ன செய்வது? அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கிற நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், அப்படியான நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்ன தெரியுமா மக்களே செய்ய வேண்டும்? உங்களுடைய வாளின் முனை இருக்கின்றதே அந்த வாளின் முனையை நீங்கள் உடைத்துக் கொள்ளுங்கள். ரசூலா என்ன சொல்றாங்க? சண்டைக்கு போயிராதே, வாளோட முனை இருக்குன்னா என்ன ரசூலா இலக்கியமாக என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? கூரான வாள், அந்த வாளுடைய முனை இருக்கும் என்று சொன்னா அப்படி சர்ரண்ட் இறக்கினா மத்த பக்கத்தில் வரும். அந்த வாளை எடுத்து வெட்டி விட்டான் என்று சொன்னால் கழுத்து வேறு உடலுடைய ஏனைய பாகம் வேறு என்று சொல்லி 2ஆக பிளந்து விடும். வீடுகளில் கூட நம்ம கத்தி பாவிக்கிற நேரத்தில் முனை உடைந்த கத்தி என்று சொன்னா நம்ம அந்த கத்தியை பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுத்து பயன்படுத்துவோமான்னு கேட்டால் பயன்படுத்த மாட்டோம். முனை உடைந்த கத்தி என்றால் தூக்கி போட்டுட்டு வேறொரு கத்தி எடுப்போம்.
அல்லது கத்தியுடைய அந்த வெட்டக்கூடிய பகுதி உடைந்து தவந்து இருக்கிறது என்று சொன்னால் அது உபயோகத்துக்கு உகந்தது அல்ல, தூக்கி வீசிடுவோம். புதிய கத்தி எடுத்து என்ன செய்வோம், நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அந்த முனை வெட்டக்கூடிய கூறிய பகுதி சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவன் யுத்தம் செய்வான், எதிரியை வெட்டுவான், பிரச்சனையில் உள்ள நுழைஞ்சி அவனால் ஏதாவது செய்ய முடியும், அவனிடத்தில் ஆயுதம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் என்ன சொல்கின்றார்கள், உன்கிட்ட ஒட்டகமும் இல்லை, உன்னிடத்தில் ஆடும் இல்லை, உன்னிடத்தில் நிலமும் இல்லை. இப்ப நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வாளை எடுத்து வாளுடைய அந்த முனையை கூறிய பகுதியை நீ உடைத்து விட்டு அப்படியே நீங்க பேசாமல் என்ன செய்ய வேண்டும், அமைதியாக நீ இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஹல் பல்லகது, அல்லாஹும்ம ஹல் பல்லகது, அல்லாஹும்ம ஹல் பல்லகது, இறைவா இதை நான் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, இறைவா இதை நான் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, இறைவா இதை நான் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று 3 முறை சொல்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹல் பல்லகது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே பயன்படுத்துகின்ற வார்த்தை தெரியுமா? இது அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அதை நாங்கள் இறுதி ஹஜ் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அரஃபா பெருவரியிலே இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்ற அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் இறைவனால் இறக்கி வைக்கப்படுகின்றது. இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அரஃபா பெருவரியிலே வசனத்தை இறக்கி வைக்கின்றார்கள். வசனம் இறக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா திரளிலே குழுமி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து என்ன கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹல் பல்லகது, எனக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் நான் சம்பூர்ணமாக எடுத்து வைத்து விட்டேனா என்று அந்த இடத்திலையும் மக்களிடத்தில் 3 முறை ரசூலா கேட்கின்றார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தியதாக அறிவிப்பை சொன்னதற்கு பின்னால் குழுமியிருந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இதை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று ரசூல்லா கேட்டுவிட்டு அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நான் எத்தி வைத்து விட்டதாக இந்த மக்கள் சொல்கின்றார்கள், இதற்கு நீ சாட்சியாக இருந்து கொள் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார்கள். மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக அல்லாஹ் இறக்கின வசனத்துக்கு பின்னால் தான் இந்த மார்க்கத்தை எதையும் மறைக்காமல் இந்த மனித சமூகத்துக்கு சொல்லிவிட்டேனா என்று மக்களிடத்தில் கேட்ட அந்த முக்கிய நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய அதே வார்த்தை பிரயோகத்தை இங்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செய்தி என்பதை புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்திய இடத்திலே பயன்படுத்திய வார்த்தையை இந்த செய்திகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த செய்தி சாதாரண செய்தி அல்ல. பிற்காலத்தில் சில குழப்பங்கள் தோன்ற இருக்கின்றது. அந்த குழப்பங்கள் தோன்றுகின்ற நேரத்தில் உட்கார்ந்திருப்பவர் நடந்து செல்வதை விட சிறந்தவராக இருப்பார், நடந்து செல்லக்கூடியவர் ஓடி செல்கின்றவரை விட சிறந்தவராக இருப்பார். உங்களிடத்தில் ஒட்டகம் இருந்தால் அதை பிடிச்சுக்கிட்டு அதோடு இருந்துக்கோங்க, ஆடு இருந்தால் ஆட்டுடன் இருந்து கொள்ளுங்கள், நிலம் இருந்தால் நிலத்தில் நீங்கள் உட்கார்ந்து பயிர் செய்து உங்களோட வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 உங்களிடத்தில் இல்லையா, உங்கள் வாளின் முனையை நீங்கள் உடைத்து விட்டு கல்லால் அதை உடைத்து விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து இருந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை சொல்லிவிட்டு நான் எத்தி வைத்து விட்டேனா, இறைவா நான் எத்தி வைத்து விட்டேனா என்று 3 தடவை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதற்கு பின்னால் கூறுகிறார்கள் என்றால் இது சாதாரண ஒரு செய்தி அல்ல. பிற்காலத்தில் தோன்ற இருக்கக்கூடிய குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் சாதாரண ஒரு அம்சம் அல்ல என்பதை எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகத்திலிருந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொடர்பாக இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளை எங்களுக்கு சொல்கின்றார்கள். அது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பொறுத்தவரையிலே இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு, நபிகள் நாயகத்துடைய ரகசிய தோழர் இப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது.
ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இவரிடத்தில் நிறைய ரகசியங்களை சொல்லியிருப்பார்கள். முனாஃபிக்கீங்கள் யாரு, அவர்களுடைய பேரு பட்டியல் ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹுதைஃபாவிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். பிற்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் குறித்து ஹுதைஃபா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுதைஃபா அவர்கள் சொல்வார்கள், மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல நல்ல விஷயங்களை கேட்பாங்க. யார் ரசூலுல்லாஹ் ஒரு அமலை சொல்லித்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை செஞ்சா என்ன நன்மை, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும், அதை என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும், எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள், நான் அது குறித்து வேறு யாரிடத்திலும் விளக்கம் கேட்கக்கூடாது. இப்படி நபி தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் நன்மைகளை குறித்து நல்ல விஷயங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன தெரியுமா கேட்பேன், யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை கொடுத்தான், இதுக்கு பின்னாடி வழிகேடு வருமா, ஆம். அதற்கு பின்னாடி நேர்வழி வருமா, ஆம். அதற்கு பின்னாடி வழிகேடு வருமா, ஆம். அதற்கு பின்னாடி நேர்வழி வருமா, ஆம். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு பட்டியலை ஹுதைஃபா இடத்துல சொல்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல தகவல்களை கேட்டு விளங்கக்கூடிய ஒரு நபித்தோழர். எல்லோரும் நன்மைகளை அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை கேட்கிற நேரத்தில் இவர் என்ன செய்வார், குழப்பம் வந்தால் என்ன செய்வது, குழப்ப காலத்தில் எப்படி நடப்பது, இன்னைக்கு நேர்வழியில் இருப்போம் நாளைக்கு வழிகேடு வருமா, நெகட்டிவாக என்ன செய்வார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்விகளை கேட்பார். அப்ப இந்த ஹுதைஃபா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமான செய்திகளை கேட்டவர் உங்கள யார் இருக்கின்றீங்க, அதையும் நீங்க எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்லணும், எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. எனக்கு மறந்துட்டு பாதி நினைவு இருக்குது மீதி தெரியாது இப்படி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் 10 விஷயத்தை சொன்னாரு, 7 தெரியும் 3 தெரியாது இப்படி என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள்ல ஐயுக்கும் யஹ்ஃபுல் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்ரதி கமா கால, ஃபித்னா சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே உங்களிலே மரணமிட்டவர் யார் இருக்கின்றீர்கள், உங்களை யார் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில கேட்கிறாங்க. உடனே ஹுதைஃபா அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொன்ன மாதிரி ஒரு வாரத்தை தவறாமல் பிசகாமல் நான் மரணமிட்டு வைத்திருக்கிறேன் அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே என்று ஹுதைஃபா சொல்கின்றார்கள். சொல்லி முடித்தவுடன் உமர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னக லஜரீஉன், நீங்க ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு துணிவு மிக்க மனிதன். பிரச்சனைகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே முழுமையாக நீங்கள் மனமிட்டு உங்கள் மனதிலே ஆழமாக நீங்கள் பதிய வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னா இது சாதாரணமாக என்ன செய்யலாது, உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்ப அந்த செய்தியினுடைய தாக்கம் எவ்வளவு மிகப்பெரியது என்பதை உமர் அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதனால் தான் ஹுதைஃபா அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், நீங்க சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க துணிவு மிக்க ஒரு மனிதன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை நோக்கி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன சொன்னார்கள், பிற்காலத்தில் நிகழ இருக்கக்கூடிய அந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் என்ன, அவற்றை என்னிடத்தில் சொல்லு அப்படி என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானாரிடத்திலே அவர் கேட்ட செய்திகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு